ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படி இருப்பான்? கூட்டை விட்டு அலைகிற குருவியை போடுறான். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்து வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டோம்னா எப்படி இருப்போம்? கூட்டை விட்டு அலைகிற குருவி. கூடுல இருக்கிற வரைக்கும் எவனும் கல் அடிக்க முடியாது. பாதுகாப்பு. கூடு இருந்தா சுகம், கூடு இருந்தா சமாதானம். கூடுலன்னு எப்படிங்க? அந்தரத்துல தொங்க வேண்டியது. கூடு என்பது என்ன? சபை. சபையை விட்டு நம்ம போகிறவங்கள இருந்து எப்படி அலைகிற வாழ்க்கை தான். இங்கே அங்கேயும் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியது, நிம்மதியே இருக்காதுங்க. அது தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்துல கத்தர் கொண்டு வந்து உங்களை நாட்டி இருக்கிறாரா? நிலைச்சிருங்க. கஷ்டமோ பாடோ உபத்திரவமோ எல்லாம் வரும். வந்தாலும் நிலைத்திருந்தால்தான் கடைசியில சொல்ல முடியும், விசுவாசத்தை காத்துக்கொள்.